என்ன இந்த பக்கம் எதிர்ப்பு இல்லாம வளரவே முடியாது. தத்துவமா ஏங்கிட்டியா போடா. சோ இந்த அவதூறுகள், திட்டுகள், நிந்தனைகள் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு உரம் மாறி மண்ண மாறி அடச்சி நாயே அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. ஆமா, பல வல்லரசு நாடுகள்லாம் இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன். டெஃபினெட்லி ரஜினி வந்து ஏமாத்த மாட்டார், நல்ல படம் கொடுப்பார். டேய் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஒரு 4-5 வார்த்தை நான் பேசினாலே அது ஒரு பெரிய சர்ச்சையாவது, வாத விவாதம் ஆகுது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. சோசியல் மீடியால, ட்விட்டர்ல, பேஸ்புக்ல சில பேர் வந்து எழுதும்போது திட்டி கஷ்டமா எழுதும்போது எனக்கு கஷ்டமா இல்ல. நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளவு கீழ்த்தனமா போயிட்டாங்க? ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது பேசுற. என்னை வந்து நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. இது இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதி. சோ நான் பச்சை தமிழன். அப்ப நாங்க யாரு? நீங்க வந்து என்னை வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? உங்க ஊருக்கு போங்க, உங்க கடமைகளை செய்யுங்க, உங்க தொழில் நீங்க பாத்துக்கங்க. கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், மாப்பிள ஆன மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. போர் வரும்போது பார்த்துப்போம். ஆண்டவன் இருப்பான். எத்தனாயிரம் வயசுல இதையே சொல்லுவீங்க? நல்ல வார்த்தையா 4 வார்த்தையை நீ பாரம் பண்ணி சொல்லியிருந்தா உன் மண்டையில இருந்த மயிர் கொட்டிருமாடா. இந்த அம்மிக்கல் தலையால யாருக்கு பிரயோஜனம்? ஒரு வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ படுத்திருந்தா 4 பொம்பளையாவது முழகாயா இருக்கு பாருங்க. ஆனா அதுவும் இல்ல. ஒரு ஹோட்டல் சமையல் போய் நின்று இருந்தான்னா ஒரு ஊத்தப்போ நெய் ரோஸ்ட போட்டு எடுத்திருப்பாங்க. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம இந்த மொட்டை பாறை வச்சு ஊருக்குள்ள இறக்கி வந்து சுத்துறான். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.